வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று உலகம் முழுக்க 181 தற்காப்பு கலைகள் பரிசளிக்கப்படுகிறது. இருப்பினும் அனைத்து தற்காப்பு கலையும் தற்காப்பு உத்திகளை வழங்குவது கிடையாது. காரணம், அவை கலையாகவே பயிற்சி பெறப்படுகிறது. ஒரு சில கலைகள் தான் தற்காப்பு பயிற்சி, தற்காப்பு உத்திகள் கூட தற்காப்பு கலையாகவும் அளிக்கப்படுகிறது பயிற்சிகள். அந்த வகையில் கராத்தே கோபுடோ மிகச்சிறந்த தற்காப்பு புத்திகள் கொண்ட ஒரு தற்காப்பு கலை. ஆக பாடமுறைகள் வேறு, தற்காப்பு உத்திகள் வேறு. நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த ஆபத்து காலகட்டத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு அந்த பாடங்கள் மட்டுமின்றி நடைமுறையில் தப்பித்துக் கொள்ளக்கூடிய உத்திகளை நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த உத்திகள் தான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். ஆக நீங்கள் பயிற்சி பெறும் பொழுது முறையான பாடத்தோடு கூடவே உத்திகளையும் பயிற்சி பெறுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மீது உங்கள் நம்பிக்கை ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை தான் பயத்தை அகற்றும். அந்த பயம்தான் உங்களுக்கு தைரியத்தை ஊக்குவிக்கும், அதிகரிக்கும். நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். சரி, இப்போ பார்க்க இருப்பது ஒரு பின்பக்க பிடிக்கான ஒரு தற்காப்பு உத்தி தான். நேயர்களே, பார்க்க இருப்பது பின்பக்க பிடிக்கான உத்திகள். காரணம், இதனுடைய செயல்கள் கத்தியை காட்டி மிரட்டவோ, கத்தியை கொண்டு குத்தவோ, கையை பிடிக்கவோ, அல்லது கழுத்தை நெரிக்கவோ, அல்லது பின்பக்கமாக பிடிக்கவோ எதுவும் அமையலாம். எதற்கும் நாம் தான் தயாராக இருக்க வேண்டும். இதனுடைய செயலை முறியடிக்கவும், அவனை மிரட்டவும். அந்த வகையில் பின்பக்க பிடிக்க என்ன செய்வது? ஆனால் பார்த்த உத்தி சில உண்டு. அவருடைய பார்ப்ப முதலில் அடுத்து பார்க்க இருப்பது புதிய உத்தி தான். நான் பார்த்த உத்தி இப்படி பிடிக்கும் பொழுது இது உத்தியானது புபுஷி முறையாகும். உங்களுடைய பின்பக்க மண்டையை முன்னே இழுத்து தாக்கும் பொழுது இதனுடைய விடுபடும். இது ஒரு சிறிய உத்தி தான், ஆனால் உத்தி வலிமையானது, எளிமையானது. மற்றொன்று பார்த்தோம், இப்போ பிடிக்கும் பொழுது அமர்ந்தவாறு கை தூக்கி தாக்கலாம். எதிரி நிலை கொலைவான். காரம் தாக்குவது மர்ம உறுப்பில். நாம் பார்ப்பது பல உண்டு. இது போன்று பார்க்க புதிய உத்தி தான் எதிரியை தூக்கி வீழ்த்தும் புத்தி. ஆக எதிரி பிடிக்கும் பொழுது, இறுக்கி பிடிக்கும் பொழுது சற்றும் கையை அகற்றுங்கள். இடைவெளி கிடைக்கும் தானாகவே. உங்களுடைய வலது காலை பின்பக்கமாக சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். தாக்கலாம். மர்ம உறுப்பில் விடுபடும். தள்ளுங்கள். எதிரி விடுவான். புத்தி எளிமைதான், தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கம்மா. இது பின்பக்க பிடிக்கு நாம் நிறைய பார்த்தோம். இந்த பின்பக்க மணி தாக்குவது, ஈஜத்தமிழ் தாக்குவது, நிறைய உதவி பார்த்தோம். பின்பக்க பிடிக்கு இது ஒரு எளிய உத்தி தான். எதிரியை தூக்கி எறிவது. என்னன்னா, அவன் எதிரி பலசாலியோ ஒல்லியானவனோ குண்டோ நம்ம கவலை இல்லை. இது புத்தி தான். எதிரினுடைய நிற்கும் கலிய தன்மை நாம் நிலைகொலையை வைக்கும் பொழுது எதிரி வீழ்த்தப்படுவான். இது தற்காப்பு புத்தி மட்டும்தான். பிடிக்கும் பொழுது எதிரி இந்த பிடியை சற்று நீங்கள் தளர்த்த வேண்டும். அப்போ உங்களுடைய முழங்கை முட்டி வெளிப்பக்கமாக தூக்கும் போது தானாகவே அது பிரியும். எதிரியின் பிடி இறுக்கமோ பலசாலியோ இது போன்று தூக்கும் பொழுது தானாக விரியும். சற்று இடைவெளி கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய வலது காலை செலுத்தி பின்பக்கமாக கொண்டு செல்லுங்கள். நீங்கள் லாவகமாக அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தாக்கலாம். அவனுடைய மர்ம உறுப்பில் பிடி விடுபடும். அடுத்து தாக்குங்கள் பின்பக்கமாக. புத்தி எளிமைதான், தேவை பயிற்சி மட்டுமே. முதல் செயலுமா, கையை அப்படி தூக்கின வெளியே. ரைட். வலது கால செலுத்துங்க பின்பக்கமாக. நல்லா அமர்ந்து கொள்ளுங்க. தாக்கு மர்ம உறுப்பில் பிடி விடுபடும். தள்ளுங்க பின்பக்கமாக. அதாவது முழங்கை முட்டையை கொண்டு செயல் ஒன்று. எதிரி பிடிக்கும் பொழுது கையை இல்லை பாருங்கள், கை பிடிக்க இல்லையா, அப்படி தூக்குங்க. வல்லகால் நீங்கள் நல்லா பிரிங்கிறீங்க போதும். நல்லா நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. தாக்குங்க மர்ம உறுப்பில். தள்ளுங்க பின்பக்கமாக. நீங்கள் தாக்குறீங்க, தள்ள வேண்டும். மறுபடியும் பாருங்கள். பிடிங்க. செயல் 1 2 3 தள்ளுங்க. பார்த்தீர்கள், இந்த உத்தியானது தாக்குவதை விட
தள்ளுவது தான் சிறந்த எளிய முறை. மறுபடியும் பாருங்கள். நீங்கள் நல்லா அமர்ந்து கொள்ள, நல்லா சிரமமாக வாங்க. பிடிங்க. முதல் செயல், கையை பிரிங்க வெளி பக்கமாக, காலை கொண்டு செல்ல, நல்லா அமர்ந்து கொள்ளுங்க. சரியான முறை. தாக்குங்க, தள்ளுங்க, பின்பக்கமாக தள்ளுங்க. பார்த்தீர்கள், சற்று நேரத்திலே இந்த உதவி செய்ய முடிகிறது. காரணம் பயிற்சி தான், புரிந்து கொள்ளும் தன்மை தான். தேவை பயிற்சி மட்டுமே. நேரே உத்தியை பார்த்தீர்கள், அதனுடைய எளிமையும் வலிமையும். அதே சமயம் நீங்கள் பயிற்சி பெற்றதால் தான் செய்ய முடியும், சாத்தியமாகும். ஆக பயிற்சி மிக அவசியம். அதே சமயம் இப்போ உத்திகளுக்கு ஆண் பெண் பேதமில்லை, வயது வரம்பல்ல. மேலும் ஆபத்து என்பது எப்பொழுதும் வரலாம், யாருக்கு வரலாம், எங்கும் வரலாம். அந்த ஆபத்தை முறியடிக்க நீங்கள் தான் தற்காப்பு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே. இன்றைய விடியலேவா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பகுதிகளும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்